மரங்கள் காப்போம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அடர்ந்த வனப்பகுதியில ஒரு மரத்தை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்காரு. மரத்துடைய மகிமையை பத்தி மக்கள் புரிஞ்சுக்கணும்னு அதுக்கான விழிப்புணர்வை பத்தியும் பேசியிருக்காரு. 5 வருஷம் காலம் எனக்கு ஒரு ஆட்சியை கொடுத்து பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த நாடையே பசுமை போத்திய ஒரு நாடா மாத்துவேன்னு தெரிவிச்சிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அருங்குளம் கூற்றோடு பகுதியில மனிதநேயம் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு அடர்ந்த வனப்பகுதி இருக்கு. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோட ஒன்னா போயிருக்காரு. ஆகஸ்ட் 30 மரங்கள் காப்போம் அப்படின்ற மாநாடு நடக்க இருக்கக்கூடிய தருவாயில அதுக்கான இடத்தை தேர்வு செய்யக்கூடிய பகுதியை சூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான பகுதியை தேர்ந்தெடுக்கும் போது இந்த அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தை அவரு ஆற தழுவி முத்தம் கொடுத்து மரங்கள் எவ்வளவு முக்கியன்ற விஷயத்த பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்ற மாதிரி விழிப்புணர்வான பேச்சுகளை கொடுத்திருக்காரு. முக்கியமா மனிதர்கள் இல்லாம மரம் இருக்கும், ஆனா மரம் இல்லாம மனுஷங்களால இருக்கவே முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. 5 வருட காலங்களை எனக்கு கொடுத்து பாருங்க, இந்த நாடை பசுமை போத்திய நாடா நான் மாத்தி காட்டுவேன். மரம் காப்போன்ற மாநாடு ஆகஸ்ட் 30 நடக்க இருக்கு. பொதுமக்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கங்க, மரங்களுடைய மகிமையை புரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சீமான் அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசிய சீமான் அவர்கள் இந்த இடம் சைதை துரைசாமிக்கு சொந்தமான ஒரு இடம், இந்த இடத்தை ஒரு தனி மனிதரா எவ்வளவு செழிப்பா உருவாக்கி இருக்காரு. அப்ப இந்த அரசாங்கம் நடத்தா இதை ஒரு காடா இன்னும் செழுமையா கொண்டு வர முடியுமே, ஏன் கொண்டு வரல? மத்திய மாநில அரசுகள் மரம் காப்போம் மரம் வளர்ப்போம்னு வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்ல மட்டுமே பேசுறாங்க, பதாகைகள் மற்றும் போஸ்டர்ல மட்டுமே மரம் காப்போம் மரம் வளர்ப்போம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இந்த நாடையே நாங்க பசுமை போத்திய நாடா உருவாக்குவோம்னு செய்தியாளர்கள் கிட்ட சீமான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு பிகின் வித் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ வழங்கியோர் பிரகல்யா ராஜ்சக்கர் EV சார்ஜர் மதுரை, லெட்ஸ் கோ ஹாலிடே டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ், MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்.